ஏற்கனவே உள்நாட்டு போராட்டங்களால் நிலைகுலைந்து போயிருக்கும் ஈரான் இப்போது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. மறுபுறம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அனுப்பிய ஒரு பிரமாண்டமான கடற்படை மாசிவ் நேவல் ஃபிளீட் ஈரானை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. உலக நாடுகள் அச்சத்துடன் உற்றுநோக்கும் இந்த விவகாரத்தின் முக்கிய தகவல்கள் இங்கே. விரல் விசையில் உள்ளது. ஃபிங்கர் ஆன் த ட்ரிகர். ஈரானின் சக்திவாய்ந்த இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் IRGC தளபதி ஜெனரல் முகமது பக்வோர் ஜெனரல் முகமது பக்பா நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கை உலக அரங்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. எங்கள் பொறுமையை சோதிக்காதீர்கள். எங்கள் விரல் எப்போதும் துப்பாக்கி விசையில் ட்ரிகர் தான் இருக்கிறது. அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலோ சிறிய தவறு செய்தாலும் மிஸ்கால்குலேஷன் அது அவர்களுக்கு பேரழிவை உண்டாக்கும் என்று அவர் பகிரங்கமாக எச்சரித்துள்ளார். கடந்த சில வாரங்களாக ஈரானில் நடந்து வரும் அரசுக்கு எதிரான மாபெரும் போராட்டங்களுக்கு பின்னால் அமெரிக்காவின் சதி இருப்பதாக ஈரான் நம்புகிறது. கடலில் மிதக்கும் அமெரிக்க மலை ஈரானின் இந்த மிரட்டலுக்கு அமெரிக்கா வாய்வார்த்தையாக பதில் சொல்லவில்லை, செயலில் இறங்கியுள்ளது. சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் மாநாட்டில் இருந்து திரும்பும் வழியில் பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பிரமாண்டமான கடற்படை மாசிவ் ஃபிளீட் ஈரானை நோக்கிச் சென்று கொண்டிருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார். USS ஆபிரகாம் லிங்கன் USS அப்ராஹாம் லிங்கன் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்ட இந்த விமானம் தாங்கிக் கப்பலும் அதனுடன் பல போர்க்கப்பல்களும் டஸ்ட்ராயர்ஸ் வளைகுடா கடற்பகுதியை நோக்கி விரைந்துள்ளன. நாங்கள் போரை விரும்பவில்லை, ஆனால் தேவைப்பட்டால் எதற்கும் தயார் என்று ட்ரம்ப் கூறியது நிலைமையின் தீவிரத்தை உணர்த்துகிறது. உள்நாட்டில் பற்றிய நெருப்பு ஈரான் அரசுக்கு வெளிப்புற எதிரிகளை விட உட்புற எதிர்ப்புகளே இப்போது தலைவலியாக உள்ளன. கடந்த டிசம்பர் மாதம் தொடங்கிய மக்கள் போராட்டம் மாஸ் புரோட்டெஸ்ட்ஸ் ஈரானின் பல நகரங்களை ஸ்தம்பிக்க வைத்துள்ளது. விலைவாசி உயர்வு மற்றும் அடக்குமுறைக்கு எதிராக தொடங்கிய இந்த போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டதாக மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றன. இந்த சூழலை திசைதிருப்பவே ஈரான் போர்க்குரல் எழுப்புவதாக சர்வதேச அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். ஒரு பக்கம் கொந்தளிக்கும் மக்கள், மறுபக்கம் நெருங்கும் அமெரிக்க படை. ஈரான் அரசு இக்கட்டான சூழலில் சிக்கியுள்ளது. வளைகுடா கடலில் பற்றிக்கொண்ட இந்த தீப்பொறி பெரும் போராக மாறுமா அல்லது மிரட்டலோடு நிற்குமா? அடுத்த 24 மணி நேரம் மிகவும் தீர்க்கமானது.